நீ வந்துட்டியா? சரக்க கொண்டு வந்திருக்கியா? எங்க காட்டு. குட். ஓகே, நீ கிளம்பலாம். சொல்றது கேட்கலையா? நீ கிளம்பலாம். அது வந்து பணம். பணமா? என்ன கேட்ட? பணமா? என்னமா பணம்? என்ன பணம்? கிளம்புடி. அண்ணா, பணத்தை வாங்கிட்டு தான் வரணும்னு என் சித்தப்பா சொன்னாரே. சொல்றது கேட்கலையா? போய் உன் சித்தப்பா கிட்ட சொல்லிடு. போடி. பணம் கொடுக்க முடியாதுன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடு. போன வாட்டி என்னை ஏமாத்தினால அதுக்கெல்லாம் இந்த கணக்கு சரியாயிடுச்சு. 10 பைசா கூட கிடையாது. கிளம்புடி. உன்ன பணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும் ஜீவன். உனக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்டா. என்கிட்ட ஏதாவது தில்லு முள்ளு பண்ண நினைச்சேன்னு வச்சுக்க, நீ யார் யார்கிட்ட மொத்தமா பணம் வாங்கியிருக்கன்னு எல்லார்கிட்டும் போய் சொல்லிடுவேன். எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்றேன், பாக்குறியா? அப்புறம் வெளியில உன்னால நடமாடவே முடியாது. புரியுதா? வாய கொஞ்சம் மூடுறா. உன்ன மாதிரி கேவலமானவன் கூட வியாபாரம் பண்ண நான் விரும்பல. மட்டமா? டே, நீ தாண்டா மட்டமானவன். போய இந்த பிசினஸ்ல உன் சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்கேன். வாய மூடு. நான் கொண்டு வந்ததை எடுத்துட்டு போறேன் ஜீவன். இன்னொன்னு, என்னை ஏமாத்த முயற்சி பண்ணேன்னா உன்னால இந்த பிசினஸ்ல நிலைக்க முடியாது. உனக்கு என்ன நல்லா தெரியும். வா போகலாம். உன்னை பாத்துக்கிறேன்டா. உன்னை நான் விட போறதில்ல மானேக். இன்னைக்கு நைட் நீ தவிக்க போற. ஹாய் ஷீதல், எப்படி இருக்க? எப்படி தெரியறேன்? சாமிங் யார். பார்ட்டியும் சரி, நெய்யும் சரி. ஓகே, பை த வே மாணிக் வரலையா? எங்கேயுமே காணோம் அவனை. இன்னைக்கு அவனோட கசினோட வெட்டிங் ரிசப்ஷன். ஆனா அவனை காணோம். வரும்போது நீங்களே கேட்டுக்கோங்க. நவ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாணிக், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனோட பார்ட்டிஸ், இதுங்களை பார்த்து சிரிச்சு சிரிச்சு என் வாய் வலிக்குது. ஹாய். அட ஷீதலனி, அடிக்கடி நீங்க எங்க மறைஞ்சு போறீங்க? ரூபாலியா கூட காணுமே. இங்கதான் எங்கயா இருப்பாங்க. தோ அங்க இருக்கா. மாணிக்கு எவ்வளவுதான் கத்துனாலும் ஆனாலும் இந்த பொண்ணு தன்னோட கேவலமான பாய் ஃப்ரெண்டை இங்க கூட்டிட்டு வந்து நிக்கிறா. அதோ உன்னோட ஷீதல் அண்ணி, அவங்க என்ன ஒரு பொறுக்கி மாதிரி தான் பாக்குறாங்க. நீ அண்ணி அம்மாவை விட்டு தள்ள. நம்ம மாணிக் அண்ணா கிட்ட பேசிக்கலாம். அவர் ஒரு தடவை இங்க வந்துட்டா போதும். அதோ உன்னோட மாணிக் அண்ணா வேற வந்துட்டாரு. வா போலாம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஏற்கனவே உன்னால நிறைய நஷ்டம். அண்ணா சித்தப்பா, நான் அந்த முழு முயற்சி எடுத்தேனே. வாய மூடு. அழுறத நிறுத்து. பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு. புரியுதுல்ல? பாவம் டீனா, உன்னோட அண்ணன் எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கான். I'll just be back. ஓகே. மாணிக், திடீர்னு பார்ட்டி விட்டு எங்க போயிட்டீங்க? உன் வேலையை மட்டும் கவனி ஷீதல். அழகா சுத்து. அதோட சிரிச்சுக்கிட்டே இரு. உன்னோட வாயை மூடி வை. சொல்றது புரியுதுல்ல? வா. மாணிக்கானே, எங்க போயிட்டீங்க? எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் டீனா எங்க போனா? அவளை எங்கேயுமே காணுமே. இப்பதான் அவன் என் கூட இருந்தா. பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஏ அபே, நீலம், நீங்க டின்னருக்கு போங்க. நாங்க 2 பேரும் இப்ப வந்துடுறோம். வாங்க மாணிக். அண்ணா, அது ரோஹித், நீ இந்த பார்ட்டியில் என்ன பண்ற? அது நீ என்ன நினைச்ச? உன் கல்யாணத்தை ரூபாலியோட நடத்துவேன்னா? அதெல்லாம் நடக்காது.
நீ என்ன பண்ணாலும் என் முன்னாடி நிக்க கூட உனக்கு தகுதி இல்லை. புரியுதா? போலாம். அங்க பொண்ணு மாப்பிள்ள அபய் நீலம் டின்னருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் இங்க இழுத்துட்டு வந்த? உனக்காக தான் வெயிட் பண்ற மாணிக். எனக்கு உன் பதில் வேணும். உனக்கு எந்த பதில் வேணும்? நீங்க என்ன டிசைட் பண்ணீங்க? எது விஷயமா? டிவோர்ஸ். எனக்கு உங்ககிட்ட இருந்து சீக்கிரமா டிவோர்ஸ் வேணும். என்கிட்ட இருந்து விடுதலை வேணுமா? நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு போயிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? காலம் முழுக்க என் கூட இருந்து நீ செத்து மடியணும். கம், டின்னருக்கு போகலாம். அங்க மக்களுக்கு முன்னாடி நல்ல கணவன் மனைவி மாதிரி நடிக்கலாம். போலாம். இல்ல, நான் உன்கிட்ட லாஸ்ட் டைம் சொல்றேன். இல்லனா என்ன பண்ணுவ? கொல்லுவியா? அடிப்பியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. ஆனா உனக்கு என்ன தெரியும்ல. மரியாதையா வாடி. நான் போற ரூபாலி, என்ன தயவு செஞ்சு போக விடு. உங்க அண்ணன் திரும்பி வந்தா மறுபடியும் சீன் கிரியேட் பண்ணுவாரு. ரோஹித் ப்ளீஸ், மாணிக் அண்ணா ஒத்துப்பாரு. மாணிக் அண்ணா, அண்ணா அந்த ரோஹித். வாய மூடு. ரூபாலி, ரோஹித்தை பத்தி என்கிட்ட மறுபடியும் வந்து பேசாத. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. இனிமே நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். இதை உனக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுல்ல? உன்னை நான் அப்புறமா தனியா கவனிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ரூபாலி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. உங்க 3 பேரோட வாழ்க்கை, உன்னோட, அப்புறம் ஷீத்தலோட, அப்புறம் அந்த டீனாவோட, எல்லாம் என் கையில இருக்கு. சித்தப்பா, அது மறுபடியும் என் மூட கெடுக்க வந்துட்டியா? இல்ல சித்தப்பா, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கறதால நான் இப்போ ஹாஸ்டலுக்கு இப்ப போகணுமா? இப்ப போகணுமா? ஆமா. வெளியில கார் நிக்குது, டிரைவரை கூட்டிட்டு போயிடு. அது வேண்டாம் சித்தப்பா, நானே போறேனே. என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய். இங்க இருந்து போ. சரி. யார் நீ? யார் நீ? யாருன்னு சொல்லு. என் வீட்டுக்குள்ள எதுக்காக நுழைஞ்ச? இது யார் வீடு தெரியுமா? நான் ஏசிபி பிரதிமான். என்னோட டீனா. இந்தா சொல்லு, நீ யாரு? என் பேரு டீனா. இங்க எதுக்காக வந்த? என்னோட சித்தப்பாவோட ரவுடிங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க தான் என்ன சுட பார்த்தாங்க. ஒரு வீட்டை பார்த்ததும் நான் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். சித்தப்பாவோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணாங்களா? சரி, நீ பயப்படாத. இங்க யாரும் உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. இப்ப சொல்லு. அவர் பேரு மாணிக். என்ன? மாணிக் குமார் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஆனா அவரு ட்ரக்ஸும் விற்கிறாரா என்ன? தன்னோட அக்கா பையனையும் இந்த ட்ரக் பிசினஸ்ல இன்வால்வ் பண்ணிட்டாரா? ஆமா. உங்களுக்கு எங்க மாணிக் சித்தப்பா பத்தி தெரியாது. அவர் ரொம்ப மோசமானவரு. என்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுவாரு. நான் சாக விரும்பல. எனக்கு உன்னோட மாணிக் சித்தப்பா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? 98 0
431000. ஸ்ரேயா இவளை கூட்டிட்டு போ. வா போலாம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். டைரக்டா போய் பார்த்துடலாம். சார் டீனா தப்பிச்சிட்டான்னு கண்டிப்பா இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பிச்சிருப்பான். சார் சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு புரியல எங்க போறது என்ன பண்றதுன்னு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன நடந்தது? என்னோட பேரு ஷீதல். அப்புறம் மேடம் அழுகிறத நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சா? பாத்தீங்களே நான் எவ்வளவு பதட்டமா இருக்கேன்னு. நேத்து நைட்ல இருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல. எனக்கு பயமா இருக்கு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. சார் அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. சார் ஐம் டெட் ஷூர் யாரோ ஏதோ அவரை பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க புருஷன் யாரு? அவருக்கு என்ன நடந்தது? கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க அவரை? அவரோட பேர் மாணிக் குமார். அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியில ஒரு பெரிய வெட்டிங் நடந்துச்சு. நேத்து நைட் அதோட ரிசப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரு உங்க புருஷனா? எஸ். உங்களுக்கு அவரை தெரியுமா? ஜெவந்தி அவளை கூட்டிட்டு வா. என்னப்பா இது? ஏதோ பெரிய விஷயம் போல தெரியுது. ஷீதல் சித்தி நீங்களா? டீனா நீங்க? ஆமாங்க ஷீதல் மேடம். அவ இங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு. இவ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இவ இங்க வந்திருக்கா. உங்க புருஷன் மூலமா, மாணிக்குமார் மூலமா. வாட் ரப்பிஷ். டீனா இவங்க என்ன சொல்றாங்க? மாணிக் உன்னை கொல்ல பார்த்தாரா? ஆமா சித்தி. நேத்து நைட்டு அவரோட ஆட்கள் என்ன கொல்ல வந்தாங்க. ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப் ஓகே? மாணிக் உன்னையும் கொல்ல போறாரு. 1 செகண்ட். மாணிக் நேத்து நைட்ல இருந்து காணோம். சார் நான் 100% ஷியோரா சொல்றேன். இவ தான் என் மாணிக் ஏதோ பண்ணிருக்கா. ஒருவேளை மாணிக் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன கொலை பண்ணிடுவீங்களா? சார் அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னல இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. ஓ ஹலோ, he was innocent. உன் டிராமா உன்னோடே வெச்சுக்கோ. புரிஞ்சுதா? போதும் நிறுத்துங்க. கொஞ்சம் வாய் மூடுங்க. தயா சார் இந்த மாணிக்கோட செல்போன் இப்ப எங்க இருக்குன்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணும். இங்கேயா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஆமா சார், இது எங்களோட ப்ராப்பர்ட்டி தான். ஆனா மாணிக் அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு அப்புறம் இங்கேயே வந்தாருன்னு எனக்கு புரியல. என்ன பண்றான்னு தான் பாத்துருவோமே. கதவு திறந்துதான் இருக்கு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இந்த பில்டிங்ல யாருமே இல்ல, அமைதியா இருக்கு. இந்த சூழ்நிலை தான் ஷூட் பண்றதுக்கு சாதகமா இருந்திருக்கு. இங்கிருந்து தான் சுட்டு இருக்கணும். மாணிக் இந்த பங்களாக்கு வருவான்னு கொலைகாரனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த சத்தம் எங்கிருந்து வருது? யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. மேல வாட்டர் டேங்க்ல தான் ஏதோ இருக்கு. மேலே அண்ணா, என் அண்ணனை கொன்னுட்டாங்களா? இப்ப இது யாரு? இப்ப இது ரெண்டும் பத்தாதுன்னு மூணாவது வேற. ரூபால் நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் புருஷனை இழந்திருக்கேன். ஒரு நிமிஷம், நீ யாரு? நான் மாணிக் அண்ணாவோட மாமாவோட பொண்ணு. ரூபால் உன்னோட இந்த டிராமா வேற யார் முன்னாடியாச்சும் பண்ணு. மாணிக் உயிரோட இருக்க வரைக்கும் அவருக்கு அகைன்ஸ்டா இருந்தீங்க எல்லாரும். அந்த பொறம்புக்கு ரோஹித்தை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. நேத்து ராத்திரி மாணிக்கோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் இவ ரொம்ப கோவத்துல இருந்தா. மாணிக்க கொல்றதுக்கு இவகிட்ட எல்லா காரணமும் இருக்கு. நீ தண்ணி டேங்குக்குள்ள எப்படி போன? நீ நல்லா இருக்கல? சார். எப்படி நடந்தது? அது வந்து சார், நேத்து நைட்டு நான் கீழே டியூட்டியில இருந்தேன். அப்போ டெரஸ்ல ஒரு சத்தம் கேட்டது. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக மேல வந்தேன். அப்போ யாரோ என்ன மண்டையிலே அடிச்சிட்டாங்க சார்.
உன்னை அடிச்சது யாருன்னு நீ பாத்தியா? இல்ல சார், சொல்லப்போனா என்னால திரும்ப முடியல. ரொம்ப இருட்டா இருந்தது. எப்போ என்னோட மயக்கம் தெளிஞ்சதோ அப்போ நான் இந்த தண்ணி டேங்க்குள்ள இருந்தேன் சார். இதுல எல்லாம் இன்னும் ஈரப்பதம் அப்படியே இருக்கு. இத நீ தான் இங்க சாப்பிட்டு போட்டியா? இல்ல சார், நான்லாம் எதுவும் சாப்பிடல. ஒருவேளை மேல வந்த ஸ்னைப்பர் இதை எடுத்துட்டு வந்திருப்பானோ? எல்லாம் ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் மாணிக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த பைதா தெளிவுபடுத்தும் யார் அந்த ஸ்னைப்பர்னு. இதுல இருந்து தான் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. என்ன சலோங்கி, எதுக்காக அவசரமா கூப்பிட்ட? ஒரு நிமிஷம் பாஸ், இத கொஞ்சம் பாருங்க. மாணிக்கோட மண்டையோட எக்ஸ்ரே. இவன் மண்டை ஓட்டுல சின்ன சின்னதா ஒரு கரை தெரியுதுல்ல, அது என்னதுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஃபாரன்சிக் சர்ஜனா இருப்பேன். சரி வாங்க, நானே சொல்றேன். இதுதான் இவன் மண்டையில இருந்து நான் எடுத்தது. சலோங்கி, இது எலும்பு துண்டுகளாச்சே. எக்ஸாக்ட்லி பாஸ், இது எலும்போட துண்டுகளே தான். மாணிக்கோட மரணத்துக்கு காரணமும் இந்த எலும்பு துண்டுகள் தான். அப்படின்னா இருங்க சொல்றேன். குண்டு பட்டதுனால மாணிக் இறந்தது உண்மைதான். ஆனா அந்த குண்டு எலும்பால செய்யப்பட்டது. எலும்பு புல்லட்டா? எலும்பு புல்லட்டை எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னா, அதால சுட்டா எந்த பாலிஸ்டிக் ரிப்போர்ட்டும் வெளியில தெரியாது. குண்டை கரெக்டா பாயிண்ட் பிளாங்க்ல அடிச்சிருக்காங்க. அதனால எக்ஸிட் உண்டு வரல. ஏன்னா எலும்பால ஆன புல்லட் உள்ள போனதும் தூள் தூள் ஆயிருக்கு. இந்த எலும்பால ஆன புல்லட் ஒரு அனிமலோட போன்னால செய்யப்பட்டது. இந்த புல்லட் அவன் செய்யறதுக்காக இந்த க்ளூவை பயன்படுத்தி இருக்கான். பெரிய ஆளுதான். அவன் பெரிய புத்திசாலின்னு அவனுக்குள்ளே ஒரு நினப்பு. ஆனா அவனுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியல. எலும்பும் பேசும். சார், உங்களுக்கு வந்த கிரைம் சீன்ல இருந்து இந்த ட்ரெஸ்ஸோட துண்டு கிடைச்சது இல்லையா? இது வந்து ஜார்ஜெட் துப்பட்டா, ரொம்ப காஸ்ட்லியான ஜார்ஜெட். அண்ட் இதுல ஆல்கஹால் ட்ரேசஸும் இருக்கு. ஆல்கஹால் ட்ரேசஸா? ஆல்கஹால் அண்ட் காஸ்ட்லி ட்ரெஸ். கொலைகாரன் கண்டிப்பா பார்ட்டில இருந்தா வந்திருக்கணும். சார், மாணிக்கும் பார்ட்டில இருந்து தான் அந்த காட்டேஜ் போயிருக்கான். எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். நேத்து ரிசப்ஷனுக்கு யார் ஜார்ஜர் துப்பட்டாவை போட்டு வந்திருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பாஸ், இன்னொரு முக்கியமான விஷயம். மாணிக்கோட வயிற்றுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ட்ரக்கோட பர்சன்டேஜ் அதிகமா இருந்தது. இந்த ட்ரக்கை அவனுக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ்ல கலந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொலைகாரன் முதல்ல அந்த ட்ரக் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அபிஜித், மொட்டை மாடியில சாப்பாட்டோட பிளாஸ்டிக் பேக் கிடைச்சது. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ்ல ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் எலும்பாலான புல்லட். கொலைகாரன் பயங்கர தந்திரக்காரன், ரொம்ப புத்திசாலி தான். ஆனா இந்த கொலைகாரன் யாரு? இவ ஒரு ஆணா இல்ல பெண்ணா? இதை பாரு, இது ரொம்ப முக்கியமான ஆர்டரு. கண்டிப்பா இன்னைக்கே போய் சேரணும். அதோட எல்லாம் கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கான்னு போய் பார்த்துக்க. சரியா? சரி சார். சரி, சீக்கிரம் ஆகட்டும். அத பாருங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என் கேள்விக்கு பதில் வேணும். இங்க பாருங்க சார், எங்ககிட்ட டைம் இல்ல. ஆர்டர்ஸை கொடுத்தாகணும். ப்ளீஸ் நாளைக்கா வாங்கலேன். நாங்க சிஐடிஸ். சிஐடியா? ஆமா, சிஐடிஸ். அது என்னன்னா, இதே மாதிரி ஒரு ஃபேக்டரியில இருந்து மிருகத்தோட எலும்பு கிடைச்சிருக்கு. அந்த எலும்புல இருந்து ஒரு புல்லட்டை தயார் பண்ணியிருக்காங்க. புல்லட், அந்த புல்லட்டால தான் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க. எலும்பாலான புல்லட்டா? என்னங்க சொல்றீங்க? அதைத்தான் நீயும் கேட்ட. இப்ப கேட்குற கேள்விக்கு பதில், இந்த புல்லட்டை நீங்க தயாரிச்சிங்களா? சார், நாங்க இங்க வெறும் காக்ரோச் தான் சார் பண்றோம். புல்லட் எல்லாம் தயாரிக்கிறது இல்ல சார். சார், யார் செத்துட்டாங்க? மாணிக் குமார், ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எது கேக்குற? மாணிக் குமாரா? என்னாச்சு, உனக்கு அவரை தெரியுமா? சார், எனக்கு அன்னைக்கே டவுட் வந்தது. அது என்ன டவுட்? என் ஒன்று விட்ட தங்க பேரு சாந்தி. அவ மாணிக்குமார் வீட்டில் 5 வருஷமா வேலை பார்க்கறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தா. எதுலயோ ஒட்டுறதுக்கு மிருகத்தோட எலும்பு வேணும்னு சொன்னான். பாலிஷிங் பொருளும் கேட்டா. என்ன, நீ அவளுக்கு கொடுத்துட்டியா? வேற எதுவுமே கேட்கலையா? சார், அவ என் தங்கச்சி. அவ ஏதோ ஆர்ட் ஒர்க் பண்ண போறான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லை சார்,
எப்போ அவ அதை எடுத்துட்டு போனாலோ அப்புறம் பார்க்கவே இல்லை. சரி, உங்க சிஸ்டர் எங்க தங்கி இருக்கா? வாங்க சார், இதுதான் அவங்களோட வீடு. இங்க சாந்தி தனியா தான் இருக்கா. அட, இந்த நேரத்துல மோகன் யாரை கூட்டிட்டு வந்திருக்கான்? சார் வீடை பூட்டி இருக்கு சார். எங்கேயாவது ஓடி போயிருப்பா. பூட்டோட. மோகன், இதெல்லாம் என்னது? தங்கச்சோட வீட்டு கதவை எதுக்கு உடைக்கிறீங்க? போலீஸை கூப்பிடவா? கண்டவங்களெல்லாம் கூட்டிட்டு வர. இங்க பாருங்க, நாங்களே சிஐடி காரங்க, போலீஸ் எல்லாம் தேவையில்லை. சிஐடி? ஐயோ, இப்போ இந்த தெருவுல சிஐடி காரங்களும் வந்துட்டாங்களா? சாந்தி அப்படி என்னதான் பண்ணா? கொலை பண்ணிருக்கா அவளோட எஜமானர. கொலையா? மாணிக் ஐயாவையா? அதான் நானும் பார்த்தேன். அவ முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. இவளுக்கு சாந்தி பத்தி நிறைய விஷயம் தெரியும் போல் இருக்கு. அப்படின்னா சொல்லுங்க, சாந்தி இப்ப எங்க இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து போறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நான் கேட்டனே, அதுக்கு சொன்னா இந்த வீடை விற்கணுமா, வாங்குறதுக்கு யாரா இருந்தா சொல்ல சொன்னா. சார் என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. காஸ்ட்லியான சிகரெட் கேஸ். சார் ஷீதல் எப்பவும் சிகரெட் கேஸோட தான் சார் சுத்திட்டு இருப்பா. ஷீதல் தானே, மாணிக்குமாரோட ஒய்ஃப். ஊர்மிளா மேடம், எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சாந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, வீடை வாங்குறதுக்கு ஒருத்தர் தயாரா இருக்கான்னு சொல்லுங்க. யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க எல்லாரோட வாயும் மூடிக்கிட்டு இருக்கணும். யாரோட வாயை மூட சொல்றீங்க மேம்? ஷீதல், நீங்க எல்லாரும் இங்க? ஏன் எங்களை எதிர்பார்க்கல? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா எங்களை பார்த்து? அது இருக்கட்டும், இவங்களை எதுக்கு விரட்டுறீங்க? இல்ல, நான் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், மீடியா முன்னாடி எல்லாரும் வாய் மூடிட்டு இருக்கணும்னு. ஏன்னா இது ஹை ப்ரொஃபைல் மர்டர் கேஸ். அதனால உங்களுக்கே நல்லா தெரியும், மீடியாக்காரங்க கண்டதை எழுதுவாங்க. இதுவும் கரெக்ட் தான், நீங்க சரியா சொன்னீங்க. அது இருக்கட்டும், இவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணுமே. கண்டிப்பா. நீங்க இங்கிருந்து போனா கேள்வி கேட்க சௌகரியமா இருக்கும். மேனேஜர் சார். சார் என்னாச்சு? எங்களை ரிசப்ஷன் ஆல்பத்தோட எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க அபயா? ஆமா சார், நான் தான் அபய். அபய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. டீனா, ரூபாலி, ஷீதல், மாணிக், நேத்து நடந்த ரிசப்ஷன்ல இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இவங்க எப்போ போனாங்க? சார், டீனா முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஷீதல் அண்ணி, மாணிக்கானன் கூட ஏதோ பேச்சுவார்த்தை போச்சு. அவங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. அப்புறம் ரூபாலி லவ் விஷயமா அவங்க அண்ணன் ஏதோ திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அது இருக்கட்டும், அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? சார், சீதல் அண்ணி அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்களே. அப்புறம் மாணிக்கண்ணா ஒரு 2:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ரூபாலியும் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டா. சரி, உங்களோட மாணிக்கண்ணா அவர் எப்படிப்பட்டவர்? ஐ மீன், நான் கேட்க வந்தது என்னன்னா, அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம், ஏதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி? இல்ல சார், மாணிக்கண்ணா இருக்கார்ல, அவரு ட்ரிங்க்ஸை தொடக்கூட மாட்டார் சார். ஆனால் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன வந்ததுன்னா, அவரோட வயிற்றில் அதிகமாகவே ட்ரக்ஸ் இருந்ததா சொன்னாங்க. அதோட அந்த ட்ரக்ஸை அவருக்கு ஃப்ரூட் ஜூஸில் கலந்து கொடுத்துருக்காங்க இங்க ரிசப்ஷன்ல. இப்போ உண்மையை சொல்லுங்க, இந்த காரியத்தை பண்ணது யாரு? இல்லைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாம் தெரிய வந்துடும். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். ஷீதல் மேடம் சொன்னதால தான் நானே இதை பண்ணேன். ஷீதல் இதோ இத பாரு, துப்பட்டா ரூபாலியோட உடம்புல இருக்கு. சார், அப்படின்னா மாணிக்கோட கொலைக்கு இவங்க 2 பேரும் தான் காரணமா? பார்த்தா அப்படிதான் தெரியுது ஸ்ரேயா. ஒண்ணுமே தெரியல. எல்லா ஆதாரங்களும் இவங்க 2 பேரை தான் சுட்டி காட்டுது. ஷீதலோட சிகரெட் கேஸ் அது சாந்தி வீட்டில் இருக்கு. ஷீதல் சொன்னதுனால மாணிக்கு ஃப்ரூட் ஜூஸ்ல ட்ரக்ஸை கலந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரூபாலியோட துப்பட்டா துண்டு ஒன்று மாலிக்கோட பாடி பக்கத்தில் கிடைச்சது. ஸோ ரூபாலி, டீனா, ஷீதல்
ஸ்ரேயா, இவங்க 3 பேரையும் பீரோவுக்கு கூப்பிடு. ஹலோ. சார், பாலித்தீன் பேக்ல சாப்பாடு இருந்தத. அந்த கடை பன்வேல்ல இருக்குது. கடையோட ஓனர் இங்க இல்ல, கூப்பிட்டுருக்கேன். குட். என்ன பியூரோக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ஒன்னு இந்த டீனா பண்ணிருக்கணும், இல்லனா இந்த ரூபாலி என் கணவனை கொண்டு இருக்கணும். அப்ப இவங்க கிட்ட கேளுங்க, என்ன எதுக்கு தொல்லை பண்றீங்க? ஐ அம் ஆல்ரெடி டிஸ்டர்ப்டு. ரொம்ப டிஸ்டர்ப்டு ஒய்ஃப். நேரா பியூட்டி பார்லர்ல இருந்து தான் வரா. ஸ்ரேயா, சார், தெரியுதா ரூபாலி மேடம், பார்ட்டி அன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தீங்க? இது எங்களுக்கு மாணிக்கோட பாடி பக்கத்துல கிடைச்சது. சர்ப்ரைஸா இருக்கா? இந்த மாதிரி எவ்வளவு கேசஸ் உங்ககிட்ட இருக்கு மிஸ்டர் சீதல்? ஒன்னு பார்ட்டில இருந்தது, பியூரோ வரும்போது உங்க கையில இருந்தது, சொல்ல போனா இப்போ உங்க கையில ஒன்னு இருக்கு. ஆனா இது என்னோடது இல்ல. சரி, பரவாயில்ல. இந்த சிகரெட் கேஸ் மேல சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் பண்ணா அத உடனே யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா ரூபாலி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த துப்பட்டா துண்டை பத்தி? எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னோட துப்பட்டா எப்படி அங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்க நேரா இவளே கேளுங்களேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மேடம், உங்களோட பொருள் எங்களுக்கு சாந்தியோட வீட்டுல கிடைச்சது. பொருள் மீன்ஸ் இது சிகரெட்டோட கேஸ். எந்த சாந்தி வீடு தெரியுமா? அவகிட்ட நீதான் சொல்லியிருக்க எலும்புல புல்லட் பண்ண சொல்லி. மத்தவங்கள விரல் காட்டி குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு யோசனை பண்ணுங்க, புரியுதா? ஷீதல் மேடம், நீங்க உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரூட் ஜூஸ்ல ட்ரக்ஸை கலந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒரு மனுஷனோட புத்திய பேதலிக்க பண்ணிடும். எதுக்கு கொடுத்தீங்க? நான் என்னதான் செய்ய? நான் மாணிக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்தேன். ஆனா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். ஸோ நான் தான் அப்படி யோசிச்சேன். அவனோட ட்ரிங்க்ல அந்த ட்ரக் கலந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கலான்னு யோசிச்சேன். அன்னைக்கு பார்ட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு வரதா இருந்துச்சு. அப்புறம் வாங்கியாச்சா சிக்னேச்சர் டிவோர்ஸ் பேப்பர்ல? எங்க, அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலா காட்டேஜ் போயிட்டானே. ஆனா சார், நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு சாந்தி பத்தியோ அந்த எலும்பு புல்லட் பத்தியோ எதுவுமே தெரியாது. சார், இவங்க 3 பேர் சொல்றதையும் என்னால நம்ப முடியல. இவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் கொலைகாரங்க. ஒரு வேலை செய்யலாம், இவங்களை இப்ப போக விட்டுறலாம். சார், இவர் தான் ஓனர். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்? கொஞ்சம் இந்த கவரை பாரு. உங்க கடையோட தானே? ஆமாம் சார், இது என்னோட கடையோட பை தான். இதை யாரு கொடுத்தீங்கன்னு தெரியுமா? சார், ஒரு நாளைக்கு பல கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு எப்படி ஞாபகம் இருக்கும்? இங்க பாரு, ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. நல்லா ஞாபகப்படுத்தி இந்த பையை யாரு கொடுத்தேன்னு தெளிவா சொல்லு. இதுல பருப்பு சாதமும் எண்ணெயும் இருந்துச்சு. நீ ஒண்ணு எண்ணெயும் பருப்பும் விற்கல? ஞாபகம் இருக்கு சார். நேற்று நைட்டு 10 மணி இருக்கும். நான் அப்பதான் கடையை மூடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் சாப்பாட்டு பையோட ஸ்கூட்டரில் இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தான். அதோட இங்கே தான் என் கடைக்கு முன்னாடி தான் அவனோட பை கிழிஞ்சுது. அப்போ இந்த பையை தான் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஐசி, யார் அவன்? அவனை பற்றி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? சார், அந்த ஆள் நல்லா உயரமாக இருந்தான். பெரிய கண்ணாடி வேற போட்டிருந்தான். சார், கண்டிப்பா சாப்பாட்டை இங்க எங்கேயாவது தான் சார் வாங்கியிருப்பான். ஆமாம் மேடம், இங்கே பக்கத்தில் நல்ல தாபா இருக்கு. சொல்லுங்க, சாப்பாடு நல்லா இருக்கா? இருங்க, நான் சூடாவே எடுத்துட்டு வந்து தரேன். எப்பா, இந்த தாபாவோட ஓனர் யாரு? வாங்க, நான் தான் இந்த கடையோட முதலாளி குந்தன். வாங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? என்னெல்லாம் இருக்கு? எல்லாமே கிடைக்கும். பாருங்க பிரதர், நாங்க ஒண்ணுங்க சாப்பிடுறதுக்கு வரல, வேலை விஷயமா வந்திருக்கோம். சொல்லுங்க. அற்புதமா சொன்ன பங்கஜ். என் கூட நீ இருந்து இருந்து ரொம்ப புத்திசாலியா ஆயிட்ட. நாங்கெல்லாம் சிஐடிஸ். சிஐடியா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு யாராச்சும் பார்சல் வாங்கினாங்களா?
அப்படி சரியா தெரியாது சார், நிறைய பேர் வராங்க. சார், ரெட் கலர் ஸ்கூட்டர். அது யாரோட வண்டி? அது என்னோடது சார். ஏதாவது பிரச்சனையா? நேத்து உங்க வண்டியை யாரு கொடுத்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயாவுக்கு புரியலையா? புரிய வச்சிருவோம், ஒரு நிமிஷம் வாங்க. கொலைகேஸ் ஒன்று போட்டு உள்ள தள்ளிடுறேன் வாங்க. இல்ல சார், நீங்க என்ன உள்ள போடாதீங்க. இது ஜோஜோ பண்ண வேலையா தான் இருக்கும். அவன் ரொம்ப கெட்டவன் சார், நிறைய தப்பு பண்ணியிருக்கான். ஒரு நிமிஷத்துலயே மனுஷனை தீத்துருவான். அவங்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் சார், அதனால அவன் எப்போ வேணாலும் இங்க வருவான். சரி, அவனை கூப்பிடு. அட சீக்கிரம் ஆகட்டும்பா. ஏய் குந்தன், எதுக்கு வர சொன்ன? பணம் தர போறியா? யார் நீங்க? என்ன வேணும்? தம்பி ஜோஜோ, ஆ, ஒரே நிமிஷத்துல ஆளை முடிச்சிருவேன். அதெல்லாம் முடிச்சிடலாமே. சார் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார், மணிக்குமார் அங்க சரியா 2:30 மணிக்கே வர்றதா இருந்தது. வாட்ச்மேனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா நான் டெரஸ்ல போய் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ராத்திரி கிட்டத்தட்ட 2:45க்கு காட்டேஜோட லைட் ஆன் ஆச்சு. நான் என்னோட லேசர் கண்ணை எடுத்தேன். ஆனா எப்போ குறி வைக்க ஆரம்பிச்சனோ அப்போ ஒரு பிரச்சனை. ஒரு பொம்பளை அவன் முன்னாடி வந்து நின்னுட்டா. பொம்பளையா? ஆமா, அவங்க யாரு? அது தெரியல சார். அவங்க முதுகு தான் என் பக்கம் இருந்தது, அதனால முகத்தை பார்க்கல. அதாவது காட்டேஜுக்குள்ள ஏற்கனவே ஒரு கலகாரம் இருந்தான்னு சொல்ற. உன் குறி தப்புன்னு அடுத்த நிமிஷம் அவ அதை சாதகமா பயன்படுத்தி பாயிண்ட் பிளாக்ல ஷூட் பண்ணிருக்கான். துபார் ஜோஜோ, இந்த மாணிக்கா கொலை பண்ற கான்ட்ராக்டா யார் கொடுத்தா? ரூபலி மேடம் தான். அண்ணனோட தங்கச்சி தான் விளையாடி இருக்கா. சார், ரூபாலி தப்பிச்சு போயிட்டா சார். என்ன? அவ எப்படி ஓடி போனா? அதுவும் நீங்க இருக்கும் போதேவா? ஆமா சார், அவ ரோடு கிராஸ் பண்ணி தான் போனா. நாங்க ரோடு கிராஸ் பண்ணி போறதுக்கு முன்னாடி அவ மாயமா மறைஞ்சிட்டா. நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார், ஆனா அவ எங்கேயுமே கிடைக்கல. ஹலோ, அப்படியா? ஓகே. என்னாச்சு ஃப்ரெடி? சார், ரிசப்ஷனுக்கு கொரியர்ல ஒரு டிவிடி வந்திருக்கான். டிவிடியா? கொண்டு வா. நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். நான் தான் என்னோட அண்ணனோட கொலைக்கு சம்மந்தப்பட்டவ. நான் தான் அவனோட நெத்தியில ஷூட் பண்ணேன், நேரா நெத்தியில. நீங்க ப்ளீஸ் டீனா ஷீத்தல தயவு செஞ்சு விட்டுடுங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லை. ஐ அம் so sorry. இந்த ரூபாலிய பாத்தீங்களா? ரொம்ப பயங்கரமானவ சார். இல்ல ஃப்ரெடி, இங்க வேற ஏதோ தப்பு நடக்குது. இந்த நேரத்துல தான் நீ சரியா மூளையை பயன்படுத்தணும். இவதான் ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து மாணிக்க கொலை பண்ண சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் இவ எதுக்காக அங்க போகணும்? ஏன்? இவ அனுப்புன ஆள் மேல நம்பிக்கை இல்லாம தானே? சார், இவளை யாரோ பேச வைக்கிறாங்க. சார், இப்போ ஒன்னே ஒண்ணுதான் கண்டுபிடிக்கணும். இவ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இந்த வீடியோவை எங்க ஷூட் பண்ணாங்க? ஸ்ரேயா, இது கொஞ்சம் ஜூம் பண்ணு. தயா, இது கொஞ்சம் கவனி. அந்த செவுத்துல ஏதோ வரையப்பட்டிருக்கு. சார், இது அவ்வளோ கிளியரா தெரியல சார். கிளியரா தெரியல சார், இது ஏதோ லோகோ மாதிரி தெரியுது. சச்சின் சார், சாந்தியோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. 1/2 மணி நேரத்தில் அங்கே வரப்போறாங்களாம். சரி. உர்மிளா, வீட்டை வாங்குறவர் எங்க? இத பாரு, என்கிட்ட நேரா சீக்கிரமா சொல்லு. அது என்னடி இது? வீட்டோட கதவு திறந்திருக்கு. அட ஆமாம்மா, நான் தான் வீட்டை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உள்ள போய் செக் பண்ணணும் இல்லையா? அது எப்படிங்க? நான் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்ல. நான் வராம எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? என்ன நீங்க எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் தான் உங்க வீட்டை வாங்க போறேன். சோ உள்ள போய் பார்க்க கூடாதா என்ன? இங்க பாருங்க, நான் ஃபுல் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டையே வாங்குவேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எதுக்காக ஓடுனீங்க? கொலை பண்ணீங்களா இல்ல கொலை அடிச்சீங்களா? கொலையா? கொள்ளையா? இங்க பாரு, நீ போ, இங்க இருந்து போயிடு. என் வீட்டை நான் உனக்கு விற்க மாட்டேன், போ. நான் ஒண்ணு இங்க வீடு வாங்குறதுக்காக வரல, உண்மையை வெளியே எடுக்கதான் வந்தோம். சொல்லு, மாணிக்க எந்த புல்லட்டால கொன்னாங்களோ அதுல உன்னோட பங்கு என்ன இருந்தது? நீ யாரு? ஏய், ஒரு நிமிஷம். நாங்க சிஐடிஸ். எல்லாம் முடிஞ்சது, உண்மையை சொல்லு. சிஐடியா? சொல்லு, யார் இந்த வேலையை உன்னை செய்ய சொன்னது? டீனா, ரூபாலி இல்ல ஷீதலா?
எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் இதை பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. யார் முகத்தையும் என்னால பார்க்க முடியாது. அப்ப நீ இங்க இருக்கியா? நடிகையே, மறைஞ்சிருந்து சிஐடிக்கு வீடியோ அனுப்பியிருக்க. மாணிக்கோட கொலைய நீ பண்ணிருக்கியா? இப்போ வெக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்க போறியா? இதுக்காக நீயே ரொம்ப உழைக்கிற. நீங்க 2 பேரும் சாகணும். எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஷீதல் சித்தி, நீங்க என்னைய கொன்னுடுவீங்களா? அப்படி நடக்க விட்டாதானே? நிறுத்து! யாரும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. தேங்க்யூ சார். நீங்க இப்ப சரியான சமயத்துக்கு வந்தீங்க. இல்லைன்னா சித்தி எங்க 2 பேரையும் கொல்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொய்க்காரி, ஏமாத்துக்காரி. சார், இவ பயங்கரமா போய் சொல்றா. இங்க பாருங்க, இப்போதான் அவ என்ன சாகடிக்க ட்ரை பண்ணா. ஏ ரூபாலி மேடம், இன்னும் நீங்க சூசைட் பண்ணிக்கலையா? இல்ல டீனாவோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? டீனா சொல்லி இருந்தா தொங்கி இருப்பீங்க தூக்குல. டீனா? 19 வயசுலயே இவ்வளவு ஷார்ப் மைண்டா? அது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே நீ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப. உள்ள கூட்டு வாங்க. சாந்தி, நீ மறைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண. ஆனா ரூபாலியோட கன்வர்ஷன் வீடியோவை நீ எடுத்தல்ல, அதுல அந்த லோகோவோட ஒரு சின்ன பார்ட் மட்டும் தெரிஞ்சது. எப்ப நாங்க அதை அப்படியே ஜூம் பண்ணுமோ, உன் ஆட்டம் ஃபுல்லா வெளிச்சத்துக்கு வந்தது. காலேஜ்ல லீவ் விட்டுருக்காங்க. அப்புறம் ரூபாலி டீனாவோட ஹாஸ்டல்ல போய் சூசைட் பண்ணிக்கிறா. நான் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ மத்த கதைய சாந்தி சொல்லுவாங்க. சொல்லுங்க. ருபாலிதா என்ன எலும்ப கொண்டு வர சொன்னா. அப்புறம் ஷீதல் மேடமோட டப்பாவும் இவங்க தான் என்னை என் வீட்டுல வச்சுக்க சொன்னாங்க. இதெல்லாம் டீனா தான் பண்ணிருக்கா. இவதான் என்னோட ரோஹித்தை கிட்னாப் பண்ண. அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு வற்புறுத்தினா. டீனா, நீதான் மாணிக்க கொன்னியா? என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாரும் என்ன அப்பாவின்னு பாத்தீங்க. இவ என்ன பண்ணிடுவா, யாரும் இவளால கொல்ல முடியாதுன்னு தானே யோசிச்சீங்க. ஆனா நான் யாருன்னா உங்க கையில இப்ப சுட்ட இல்ல சித்தி. இதே மாதிரிதான் மாணிக் சித்தப்பாவையும் கொன்ன. நேரம் நெத்தியில சுட்ட. ஷீதல் மாணிக் டீனாவோட அப்பா பணத்துல கொண்டாட்டமா வாழ்ந்துட்டு வந்தா. அதோட டீனாவை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக அவளை ட்ரக்ஸ் எல்லாத்தையும் விற்க சொன்னா. ட்ரக்ஸ். நான் ஏசிபி சார் ரூம்ல வேணும்னே நுழைஞ்சேன். அவரோட ஹெல்ப்பை நான் எதுக்காக கேட்டேன் தெரியுமா? என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது அவர்கிட்ட நான் நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன். எப்போ ஒரு சம்பவம் நடக்குதோ அது சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் சிஐடியோட சந்தேக வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. அதனாலதான் அன்னைக்கு உன்னோட அத்தனை கால் டீடைல்ஸையும் நாங்க எடுத்தோம். அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சது, அன்னைக்கு நைட்டு எப்போ கொலை நடந்ததோ அப்ப நீ அந்த இடத்துல தான் இருந்திருக்க. மாணிக் சித்தப்பா தான் எனக்கு வர சொன்னாரு. நான் அங்க போன உடனே அவர் அங்க போதையில தான் இருந்தாரு. அதனால என் வேலை ஈஸியா முடிஞ்சது. நான் அவரை சுட்டுட்டேன். அதுல இருந்து என்னை காப்பாத்திக்க நினைச்சேன். அதனாலதான் ரூபாலிய பிளாக்மெயில் பண்ணி அவளோட ரூம நான் கிரைம் சீன்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கொலையாளியையும் காட்டினேன். உனக்கு நடந்த அத்தனை விஷயமும் தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ சட்டத்தை கையில் எடுத்திருக்க. மாணிக்க கொலை பண்ணிருக்க. இது பெரிய தப்பு. கண்டிப்பா இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும்.